தற்போதைய அண்மை செய்தி. ஈரோட்டில் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்துள்ளனர். ஈரோட்டில் கனமழை பெய்து வருகிறது. கனமழையால் சாலையில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக ஆனந்தி, அதாவது ஈரோடு மாநகரில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலை திடீரென பலத்த காற்று மற்றும் லேசான இடையுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக பன்னீர்செல்வம் பார்க், பெருந்துறை சாலை, நசினூர் சாலை, கருங்கல்பாளையம், பவானி ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாநகரின் பல்வேறு சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக பன்னீர்செல்வம் பார்க் அருகில் உள்ள மேம்பாலத்தின் கீழே செல்லும் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது. இந்த சாலை மாநகரின் முக்கிய பிரதான சாலையாக உள்ள நிலையில் அங்கு தேங்கி நிற்கும் மழைநீர் காரணமாக அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் அங்கு தேங்கி நிற்கும் மழைநீர் வழியாக பயணித்த ஒரு சில இருசக்கர வாகனங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் அந்த வாகனங்கள் சாலையிலேயே பழுதாகி நின்றது. இதனால் அந்த வாகன ஓட்டிகள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகினர். இதே போல வணிக கடைகளுக்கு முன்பாகவும் மழைநீர் தேங்கி நிற்பதால் கடைகளுக்கு வாடிக்கையாளர்கள் வருவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஒவ்வொரு முறை கனமழை பெய்யும் போதும் இந்த பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்பதாகவும் இதனால் பல்வேறு சிரமங்கள் ஏற்படுவதால் வரும் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கி நிற்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதே போல மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளான சத்தியமங்கலம், பெருந்துறை, பவானி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.